ரொம்ப துயரமான ஒரு செய்தி. நடிகர் அபிநய் மரணமடைந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில 4 மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. இந்த அபிநயுடைய இறப்புக்கு பின்னாடி சினிமா உலகத்துல இருக்கிற ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை. அதாவது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இது இந்திய சினிமாவிலே இருக்குது. சாதாரண ஒரு எளிய மனிதர்கள் சினிமாவுக்குள்ள வந்து போராடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது 1-2 நபர்களால் மட்டும்தான் சாத்தியப்படுது. அந்த மாதிரி சூழலுக்குள்ள சிக்கி போனவர் தான் இந்த அபிநய். அவருடைய மரணத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய துயரம் இருக்குது. சரி, இந்த அபிநய் எந்த ஊரை சேர்ந்தவர், இவர் நடித்த படங்கள், அவர் கடந்து வந்த பாதை, இவர் எவ்வளோ பெரிய திறமைசாலி, இவர் ஏன் இந்த மாதிரியான சூழலுக்குள்ள சிக்கிக்கிட்டார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அபிநய் 1981 ஜூன் 20 பிறக்கிறார். சென்னை சேர்ந்தவர் தான் அவர். இவருடைய உண்மையான பேர் அபிநய் கிங்கர். இந்த அபிநய் என்ன பண்றாருன்னா 2002 துள்ளுவது இளமை அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறார். இந்த படத்தை இயக்கியது இயக்குனர் கஸ்தூரி ராஜா, தனுஷோடைய அப்பா. நடிகர் தனுஷுக்கு முதல் படம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா தனுஷை விட சிறப்பாகவே நடித்திருந்தார் அபிநய். அந்த படத்துக்கு அப்புறம் அடுத்து தொடர்ச்சியா நிறைய படங்கள்ல ஹீரோவா கமிட் ஆயிருக்காரு. அதாவது ஏறக்குறைய 8 படங்கள்ல ஹீரோவா கமிட் ஆனாராம். இது அவரே பேட்டியில சொல்லியிருக்காரு. ஜங்ஷன், அப்புறம் சிங்கார சென்னை, பொன் மேகலை, இதெல்லாம் தமிழ்ல கமிட் ஆயிருக்காரு. அதே நேரத்துல மலையாள படங்கள்ல நிறையாவும், அதுக்கப்புறம் நிறைய விளம்பர படங்களை நடித்ததான் சொல்லிக்கிறார். ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா ஓரியோ பிஸ்கெட்டுக்கு நடித்தது. டிவியில் அந்த நேரத்தில் அடிக்கடி இந்த விளம்பரத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு ஹீரோ வாய்ப்பு மறுக்கப்படுது. இதுதான் இந்த மோனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப எளிமையான பேக்ட்ராப்லேருந்து வர்றவங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை, இங்கே பக்கபலமாக யாரும் இல்லை. அப்புறம் இப்போ தனுஷ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு பெரிய டைரக்டரு, அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ண இடம், அவங்க அண்ணன் பெரிய டைரக்டர், இந்த மாதிரியான ஒரு பேக்ட்ராப் இருக்குது. இப்போ சிம்புக்கு அந்த மாதிரி பேக்ட்ராப் இருக்குது. தனியாக போராடி ஜெயிச்சவங்கள ஒரு சில நபரை தான் நம்ம அடையாளம் கட்ட முடியும். அதில் அஜித்தெல்லாம் அந்த மாதிரியான வரிசையில் நம்ம சேர்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வரிசையில் வர வேண்டியவர் தான் அபிநய். ஆனால் அவருக்கு நடந்த சில பர்சனல் இஷ்யூவும் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஹீரோவாக நடித்த படங்கள் சரியாக போகலை, வந்த நல்ல வாய்ப்புகளும் அவருக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது. வளர்ந்து இருக்கிற இங்கே நடிகர்கள் புதுசாக வர்றவங்கள வளர விட மாட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அது இந்திய சினிமா முழுவதுமே இருக்குது. அந்த மாதிரியான சில பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு இவருக்கு அதுக்கப்புறம் படங்கள் கிடைக்கல. அதனால சோர்ந்து போகாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து வந்த படங்களில் துணை கதாபாத்திரங்களா நடிக்க ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரியான படங்கள் சொல்ல சொல்ல இனிக்கும், ஆரோகணம், பாலைவன சோலை, என்றென்றும் புன்னகை, வல்லவனுக்கு புல்லுமாயுதம், சந்தானம் நடித்திருந்த படம். அந்த படத்துலலாம் துணை கதாபாத்திரங்களில் கிடைச்ச இடங்கள்லாம் நடித்துட்டு எப்படியாவது சர்வைவல் பண்ணிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அஞ்சான், துப்பாக்கி, இந்த படங்களில் வில்லனா நடிச்சிருந்த வித்யுத் இருக்கார்ல, அவருக்கு பின்னணி குரலும் கொடுத்துருக்கிறார். ஒரு டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றுகிறார். பணத்துக்காக என்னெல்லாம் பண்ணி இந்த சினிமாவில் சர்வைவல் ஆகணுமோ அது எல்லா வேலையுமே பார்த்துருக்காரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்பொழுது பட வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கையில் செலவுக்கு சுத்தமாக பணம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறி அப்படியே போயிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு இந்த அபிநய பொறுத்தவரை அவருக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவங்க அம்மா. அவங்க அம்மா தான் வாழ்க்கையில் ஏதாவது நீ நல்லா வருவ, பாசிட்டிவாக நீ எப்போதுமே இருக்கணும், நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அவர் உற்சாகப்படுத்திட்டே இருப்பாங்களாம். அந்த அம்மா திடீர்னு இறந்து போகிறாங்க. அம்மாவோட இறப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாரு அபிநய். அவரே சொல்லியிருக்கிறாரு, சுத்தமாக கையில் பணமே கிடையாது, வீட்டில் இருந்த சோஃபாவெல்லாம் விற்றுட்டாங்களாம், டீப்பாய் விற்றுட்டாங்களாம், எல்லாத்தையுமே விற்றுருக்குறாங்க. அம்மாவுடைய இறப்பு, படங்களில் வாய்ப்பு இல்லை, இந்த சூழலில் மதுவுக்கு அடிமையாகிறார். கையில் சுத்தமாக பணம் இல்லைங்கிறனால ஒரு கட்டத்தில் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாமல் அம்மா உணவகத்தில் தான் ரொம்ப காலமாக அவர் சாப்பிட்டுட்டே இருந்திருக்கார். இந்த மாதிரி சூழலில் திடீர்னு அவருக்கு உடம்பு ரொம்ப பாதிக்கப்படுது. போய் செக் பண்ணுறாரு. அப்போ தான் அவர் தெரியுது அவருக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு, அதாவது கல்லீரல் பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறது தெரிய வருது. ஏறக்குறைய 3 வருஷமாக இதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தவர். இவரை செக் பண்ண டாக்டர் சொல்லியிருக்காங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக டோனருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏறக்குறைய 1.5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த சூழலில் தான் இப்படி உடம்பு கண்டிஷன் இருக்குது, நடிக்கவும் போக முடியாது, வேற எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே படுத்திருந்திருக்காரு. சுத்தமாக கையில் பணம் இல்லாமல், சாப்பிட கூட பணம் இல்லாமல் இருந்திருக்காரு. இந்த சூழலில் தான் எனக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக 28,50,000 ரூபா தேவை அப்படின்னு சொல்லி உதவி செய்யுங்கன்னு சொல்லி போஸ்டெல்லாம் போட்டிருக்காரு. இதை பார்த்துட்டு ஃபாரின்லேருந்து நிறைய நண்பர்கள் உதவி செஞ்சாங்களாம், லோக்கலில் இருந்தவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அபிநய் நடிகர் தனுஷ்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கார். நேரடியாக இல்லாமல் தனுஷை சார்ந்தவங்கள்ட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. அவங்ககிட்ட இருந்தும் ஒரு சின்ன உதவி கிடைச்சிது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கேபிஒய் பாலா என்ன பண்ணுறாருன்னா,
அபிநயை சந்திச்சு வீட்டில் போயிட்டு 1,00,000 ரூபாய் உதவி பண்ணிக்கிறார். அந்த நேரத்தில் தான் அபிநய் இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமே வெளி உலகத்துக்கு தெரிய வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வைரல் ஆனிச்சு. எவ்வளோ அழகாக இருந்த ஒரு நபர் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. அப்படியும் நம்பிக்கையை இழக்காம இப்போ கூட ஒரு படம் நடிச்சுட்டு அந்த படம் ரிலீஸ்க்காக காத்திருக்கார். அப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நான் அவார்டு வாங்கணும், நிறைய படங்கள் நடிக்கணும்னு ஆசை இருக்கு, நான் எப்படியாவது இதுலேருந்து வெளியில வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னம்பிக்கையோட தான் பேசுகிறார். அந்த பேட்டிகள் இன்னும் இருக்குது, நீங்கள் பார்க்கறதுனாலும் போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் தான் தொடர்ச்சியாக அவருக்கு லிவர் சிர்ரோசிஸ் பிரச்சனைனால வேறு வழியே கிடையாது, லிவர் மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற சூழலில் தான் டோனாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அபிநய் இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு உயிரிழந்திருக்கிறார். இந்த அபிநயுடைய மரணம் சொல்கிற செய்தி என்ன அப்படின்னா, சினிமா உலகம் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு உலகம். சினிமாவுக்காக ட்ரை பண்ண லட்சம் பேர்களில் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் சினிமாவில் ஜெயிக்க முடியுது. அப்படிப்பட்ட சூழலில் அப்படி தோற்று போனவங்க, இல்லைன்னா சரியான வாய்ப்பு கிடைக்காதவங்க, அவங்க டிப்ரெஷனுக்குள்ள போகிறதுங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து சினிமாவில் இருக்கிற சங்கங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி சரியான வாய்ப்புகள் கிடைக்காத இந்த மாதிரியான நபர்களுக்கு, அது நடிகர்களாக இருக்கலாம், டெக்னீஷியனாக இருக்கலாம், அவங்களுடைய மறுவாழ்வுக்காக அவங்க ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று அவங்க இந்த நேரத்தில் முடிவு பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு அவங்க சங்கங்கள் உட்காந்து பேசணும். அரசாங்கத்தோட இதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். சமீபத்தில் ஒரு வருஷமாகவே நிறைய சினிமா சார்ந்த நபர்கள் வந்து டிப்ரெஷனில் இறக்குறது தெரியுது. மனோஜ் பாரதிராஜா ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறவங்களும் இறந்து போகிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப வாய்ப்பு கிடைக்காம கீழே இருக்கிறவங்களும், அவங்க சொல்கிற பெரும்பான்மையான காரணம் மன உளைச்சல். அதுக்காக மதுவுக்கு அடிமையாகி அவங்க இறந்து போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நடிகரை இழந்துட்டோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, நம்முடைய அபிநயுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்.